சத்யராஜ் சார் அழுதாரா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவரு எவ்வளவு ஒரு வீரமான ஆளு. சத்யராஜ் சார் நீங்க அழுதுங்களா? நான் அந்த வீடியோ பார்க்கல, ஆனா நான் நம்ப மாட்டேன் சார். சத்யராஜ் சார் நான் நம்ப மாட்டேன். இந்த மீடியாவில் வர வீடியோவில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, நான் நம்ப மாட்டேன். அப்படி நீங்க அழுது இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். உங்களுடைய மகளை பத்தி கடந்த 3 மாதங்களாக தவறாக சித்தரித்து என்னென்னவோ யாரோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதை நினைச்சு தான் மேடையில நீங்க கதறி இருப்பீங்க, எனக்கு தெரியும். அதனால சத்யராஜ் சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சத்யராஜ் சார், இந்த உலகம் இப்படித்தான், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய மகள், அவங்கள பத்தி யாராவது தவறாக கூறினால் அவங்க நாக்கு அழுகி போயிடும், அவங்க குடல் அழுகி போயிடும். சத்யராஜ் சார் நீங்க அழுவாதீங்க. நீங்க எதற்காக அந்த மேடையில் அழுதீங்க என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க அழுது இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். ஒரு பெண்ணை, தன்னுடைய மகளை எப்படியாவது கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் நினைப்பாங்க. அப்படிதான் சத்யராஜ் சார் புரட்சி தமிழன், நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க. ஆனால் நீங்க மேடையில் அழுதது வேற யாரோ ஏதோ சித்தரிச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். ஏதோ ஏஐ, இப்ப உள்ள டெக்னாலஜில ஏஐல ஏதோ பண்ணிருக்காங்க. இது தவறு. இதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை வளர்த்திருக்கா சத்யராஜ் சார்? எனக்கு தெரியும். நீங்க அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க யாரையுமே அழ வைக்க மாட்டீங்க, நீங்களும் அழ மாட்டீங்க. எங்கேயோ ஏஐல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அமெரிக்கா யாரோ ஏதோ பண்ணிருக்கீங்க.